அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. தினமும் ஒரு ஹதீஸ். நபி அவர்களின் கட்டளைகளுக்கு கட்டுப்படுதல் பற்றி. நாம் அல்லாஹ்வுடைய அவன் தூதருடைய கட்டளைகளுக்கு எந்த அளவு கட்டுப்பட்டு நடக்கின்றோம் என்பதனை இச்சம்பவங்களுடன் ஒப்பிட்டு பார்த்து கொள்ள வேண்டும். ஏனெனில் கண்ணியத்திற்குரிய அந்த சஹாபாக்கள் அடைந்த பரக்கத்துகளையும் முன்னேற்றத்தையும் நாமும் பெற வேண்டுமென ஒவ்வொரு நேரமும் எதிர்பார்த்து கொண்டிருக்கின்ற நமக்கு அந்த பலன்கள் கிடைத்திட வேண்டும். ஆனால் உண்மையிலேயே அவர்கள் அடைந்த வெற்றிகளை அடைய ஆசை இருந்தால் அவர்கள் செய்து காட்டி சென்ற செயல்களை நாமும் செயல்படுத்திட வேண்டியது அவசியம். போர்வையை எரித்து பக்தியை காட்டியவர். ஹஜரத் அப்துல்லா இப்னு அம்ர் இப்னுல் ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறியதாவது, ஒரு தடவை நாங்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் பிரயாணத்தில் இருந்தோம். அப்பொழுது நான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் சமூகத்திற்கு சென்றேன். என் மேனியின் மீது குங்கும சிவப்பு நிற போர்வை ஒன்றை நான் போர்த்தியிருந்தேன். அதனை பார்த்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், இது என்ன போர்த்திருக்கிறீர் என்று கேட்டார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த கேள்வியினால் அவர்கள் அதனை வெறுக்கிறார்கள் என்பதை நான் புரிந்து கொண்டேன். நான் வீட்டுக்கு திரும்பிய போது வீட்டினர் அடுப்பெரித்து கொண்டிருந்தார்கள். நான் அந்த போர்வையை அந்த அடுப்பிலிட்டு எரித்து விட்டேன். மறுநாள் நான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் சமூகத்திற்கு வந்தபோது அந்த போர்வை என்ன ஆனது என்று வினாவினார்கள். நான் விஷயத்தை கூறினேன். அப்பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், பெண்களில் யாருக்காவது அதனை அணிய கொடுத்திருக்கலாமே, பெண்கள் அதனை அணிவதால் தவறு எதுவும் இல்லையே என்று கூறினார்கள். போர்வையை எரிக்க வேண்டிய அவசியம் இல்லைதான். எனினும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வெறுப்பு ஏற்பட்டு விட்டதால் அதனை வேற முறையில் பயன்படுத்தலாமா என்று சிந்தித்து பார்க்கும் பொறுமை கூட அவர்களுக்கு உண்டாகவில்லை. ஆனால் நம்மை போன்றவர்களுக்கு எத்தனையோ விதமான சிந்தனைகள் ஏற்பட்டிருக்கும். நபி அவர்களின் வெறுப்பு எந்த தரத்தை சேர்ந்தது, அதனை கேட்டுதான் தெரிந்து கொள்வோமே. இதனை உபயோகிப்பதற்கு வேறு வழி ஏதேனும் இருக்கிறதா, இல்லையா? நபி அவர்கள் இது என்ன போர்வை என்று தானே கேட்டார்கள், வேண்டாம் என்று தடை செய்யவில்லையே என்ற கேள்விகள் எல்லாம் நம் உள்ளத்தில் தோன்றியிருக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.